சரி போயிட்டு வரேன்ப்பா. சரி பெரியம்மா. கல்யாணத்துக்கு 2 நாள் முன்னாடி குடும்பத்தோட வந்துடணும், சரிங்களா? கண்டிப்பா கண்டிப்பா. பாத்து போங்க சரியா? உடம்பு பாத்துங்க. சரிப்பா சரிப்பா. பாத்து போங்க. என்னங்க சார், பெருமா வழி அனுப்பிச்சிட்டீங்களா? அனுப்பிச்சு விட்டனே. பார்த்தல சொந்தம்னா எப்படி இருக்கணும், வீட்டுக்கு வந்து பத்திரிக்கை வைக்கணும். உங்க பெரியப்பா வந்தா இருக்கிறாரு. சரி, உங்க பெருமா கொஞ்சம் ஃபோன் பண்ணுங்க. ஏன் நான் ஃபோன் பண்ணோம்? எனக்கு நான் வாட்ஸ்அப்ல அனுப்பிச்சாங்க பத்திரிக்கை, வீட்டுல வந்து வச்சுட்டு போனாங்க. அப்புறம் என்ன? ஃபோன் பண்ணு, கொஞ்சம் நகையை பத்தி பேசுங்க. நகையை பத்தி என்ன பேச போற? நகை தான் இருக்குல்ல, போட போறேன். அப்புறம் என்ன? ஃபோன் பண்ணு. பேசு. என்ன பேச போறேன்? நான் பேசுறேன், நீங்களே பேசுங்க. என்ன பேசணும்? உங்க போட்டு நகை நம்ம கிட்ட இருக்குல்ல, ஆனா அந்த நகை உங்க கையில இல்லாத மாதிரி பேசிப்பாரு. ஏன்? பேசு. ஸ்பீக்கர் ஸ்பீக்கர் ஸ்பீக்கர். ஹலோ. சொல்லுப்பா. பெரியம்மா எங்க இருக்கீங்க? வீட்டுக்கு போயிட்டீங்களா? இப்பதான்ப்பா வந்து இறங்குன வீட்டுக்கு. சரி பெரியம்மா. ஒண்ணுல பெரியம்மா, நகை விலை ரொம்ப ரேட்டா இருக்கு. 1,20,000 தாண்டி போயிட்டு இருக்கு. அதுதான் நகை எடுக்க ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதனால என்னப்பா, உன்னால எது முடியுதோ எடுத்துட்டு வந்து கொடுப்பா. அது நீங்க போட்டீங்க 5 வருஷத்துக்கு முன்னாடி, அப்ப நகை ரேட்டு வேற. இப்ப அந்த நகை ரேட்டு வேற இல்ல பெரியம்மா. சரி அதனால தான் ஏதாவது என்ன பண்ணலாம், ஒரே குழப்பமா இருக்கு பெரியம்மா. நகை வேலை அப்ப நான் போடும் போது நகை வேலை ஏறிச்சுலாமாப்பா சொல்லுவேன். உனக்கு அவ்வளவு கஷ்டமா இருந்தா நான் போட்டு செயின் எத்தனை வந்து போட்டிருப்பா. பிரச்சனை இல்லை. அதுவா? அது கொஞ்ச நாள் ஹிந்தி படிக்கணும்னு சொல்லிட்டு மார்வாடி கையில வச்சுக்கிறேன் பெரியம்மா. அது ஹிந்தி படிக்குதோ இங்கிலீஷ் படிக்குதோ அது எனக்கு தேவையில்ல. நான் வச்ச கல்யாண டேட் அன்னைக்கு அந்த நகை என் வீட்டுல வந்து தமிழ் படிக்கணும். நான் பெரியமாவை பாக்கணுமா இல்ல பேயா பாக்கணுமா, நீ முடிவு பண்ணிக்கப்பா. சரி ஓகே. பாசம் நல்ல பெரியமா.